நான் செத்தா மட்டும்தான் வீட்டில் சொல்லணும். இது நான் சொல்லாமல் செத்துட்டேன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு நான் செத்துடலாம். ஐ லவ் யூ. உன்னை முதல் தடவை பார்த்ததுல இருந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ செத்துருவன் பயந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதை விட பயமாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சு நீ என் கூட இல்லைன்னு பார்த்தப்போ. நீ தான் என் கூட வந்து என்னை அட்மிட் பண்ணி என் பேர் மகேஷ்ன்னு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீ என் கூட இல்லையே என்னாச்சு உனக்குன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஹலோ. டேய் ஃபோன் என்னாச்சு? ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் உனக்கு. என்ன நம்பர் இது? எங்க இருந்து பேசுற? ஃபோனு தொலைஞ்சிருச்சு, அதனால தான் பேச முடியல. நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே சன்ரைஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரு 2-3 டேஸில் வந்துடுவேன். வீட்டில் அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. டேய் ஒரு நிமிஷம் இரு, அம்மா கிட்ட கொடுக்குறேன். ஃபோன் ரெடி ஆனோன்னா நானே கூப்பிடுறேன். சரி, இப்போ எப்போ திரும்பி வர? நான் வந்துடுறேன், 2 டேஸில் வந்துடுவேன். டேய் என்ன சொல்லறதுனே தெரியல, அம்மா கேட்டே இருக்காங்க. சரி 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 வரேன். பைக்ல தானே போயிருக்க. டேய் ஃபோனை வைக்க. भैया दिस इज गवर्नमेंट हॉस्पिटल राइट? இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ரூம் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா என் ஹிந்தி அப்படி. ஐயோ வலிக்குதுடா. நானாக இருந்திருந்தேன்னா உனக்கு பின்னால் போய் சேர்ந்துருப்பேன் நேரம். கடவுள் இருக்காருப்பா. பைக்கு செம்மடின்னு நினைக்கிறேன். என் பைக்கு மச்சான் சே சின்ன ஸ்க்ராட்ச் விழாமல் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும். பைக்கில் இனிமேல் நினைக்கும் போது செம்ம வலி வலிக்குது மச்சான். ட்ரக்கு வேறு ஹிட் அண்ட் ரன் டாக்டர் சொன்னாங்க. அடிச்சுட்டு எஸ்கேப் போயிட்டானுங்க. கையில் கிடச்சானுங்க. இப்போ அவ்வளோ இல்லை. எங்கே போனான்னு தெரில, இங்கே யாருக்கும் தெரில, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஹலோ. ஹலோ, நான் தான் லீலா. ஹேய் எங்கே இருக்க? நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்கு உனக்கு? ஐம் ஃபைன், பரவாயில்ல. 3 நாளாக பேச முடியல. நேற்று ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி உன்னை பற்றி கேட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்லன்னு சொன்னாங்க. தேங்க் காட். என்னால் அங்கே உன் கூட இருக்க முடியல. ஐம் ரியலி சாரி. அங்கே இருந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். எங்கள் அப்பாவை வெட்டி போட்டாங்க. அம்மாவே. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. நான் அவர் கூட தான் இருக்கேன். உயிர் பழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அம்மாவே சாகடிக்க பார்த்தாங்க, தப்பிச்சிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்ன நம்மளை அடித்த அந்த ட்ரக், அதுவும் என்னை சாகடிக்க அவங்க அமைச்சது. அது ஆக்சிடென்ட்லாம் இல்லை. என்னையா சொல்கிற? உனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அட்மிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஹி வாஸ் பேனிக்கிங். அப்போதான் அவர் அட்டாக் பண்ணாங்க, வெட்டினாங்க. எனக்கு கேட்டுச்சு. எல்லாமே ஒரே செகண்டில் மாறிடுச்சு. நீ அங்கே இருக்காது, வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுகிறேன். யாரோ வேணும்னே அவளை கொல்ல பார்த்துருக்காங்க அப்படி நான் சொன்னால், அப்போ பிளான் பண்ணி அவன் பைக் அடிச்சிருக்காங்க ரோட்டில் ஒரு ட்ரக்கை வச்சு. ஏன் எதுக்கு எதுவுமே வந்துட்டு சொல்ல தெரிலன்னு சொன்னான். ஒன்றுமே அவள் சொல்ல. நாமாச்சான் பயங்கரமாக டேய். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவளை தேடி போகிறோம், அவள் கூட இருக்க போகிறோம். ஏன்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? வண்டி அடித்து ரோட்டில் படுத்து கிடந்தான்ல, அப்போ ஐ லவ் யூ லீலான்னு அவகிட்ட சொல்லிட்டேன். ஆமாண்டா சொல்லிட்டேன். அப்போ அந்த டைமிங்கில் செத்துருவேன், கண்டிப்பாக சாவுதான்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், அப்பாட்ட குட் பை சொல்லணும். என்கிட்டலாம் பேசணும்னு தோணல. தோணுச்சு, ஒரு மாதிரி ஃப்ளாஷஸாக ஓடிச்சு.
ஆனால் கடைசியில் முக்கியமாக லவ் தான் நின்றுச்சு. ஏன் நிற்காது? நம்ம போகணும், அவள் கூட இருக்கணும். லவ் வில் பி ஆன் த பேக் பண்ணோம்.